அது எமர்ஜென்சினா வந்து பார்த்தா போதும். போனதுக்கு என்ன டாக்டர் எமர்ஜென்சி? அந்த பேஷண்ட் இறந்துட்டாரா? இந்த இன்ஜெக்ஷனை ஹார்ட் பேஷண்ட்டுக்கு போட்டா எப்படி டாக்டர் பிழைக்க முடியும்? நீங்க இந்த இன்ஜெக்ஷன் போடுறத நான் பார்த்தேன். செய்யற வேலையில ப்ரொஃபெக்ஷன் வேணும் டாக்டர். இது டஸ்ட்பின்லே போட்டு வரீங்க. என்ன தவிர வேற யாராவது பார்த்தா என்ன ஆயிருக்கும்? அது அந்த டாக்டர் காஞ்சனா. காஞ்சனா, நான் வந்து அது எத்தனையோ உயிரை காப்பாத்துற நீங்க முதல் தடவையா உயிரை எடுத்திருக்கீங்கல்ல, அத இவ்வளவு தடுமாறுறீங்க. எஸ், நான் தான் பண்ணேன். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பட் ஒன் திங், போலீஸ் இங்க வரும்போது என் பொணம் தான் இருக்கும். என்னால அந்த அவமானத்தெல்லாம் தாங்கிக்க முடியாது. கஞ்சனா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாததுனால எத்தனையோ பேரை காப்பாற்ற முடியாம போயிருக்கு. அதனால தான் கடன் வாங்கி அதெல்லாம் வாங்கினேன். பேஷண்ட் கிட்ட இஷ்டத்துக்கு பில்லு திட்டி பணத்தை புடுங்கிறதும், பணம் கொடுத்தாதான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு இப்படி மளிகை கடை மாதிரி வியாபாரம் பண்றது எனக்கு பிடிக்கல. அதோட விளைவு நான் கடங்காரன் ஆயிட்டேன். காஞ்சனா, யூ நோ சம்திங்? வெறும் 45 லட்சம் ரூபாய்க்காக என் பொண்டாட்டியை தூக்குன்னு ஒருத்த மனசாட்சியே இல்லாம சொல்றான். அவன் பொழைச்சா எனக்கு ஆபத்துன்னு அவசரப்பட்டு. தப்புதான், தப்புதான். நான் என்ன விளக்கம் சொன்னாலும் நான் செஞ்சது தப்புதான். ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது, அது வேற வழி இல்லாம எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். பட் நவ் ஐ அம் a criminal. ஏன் ஏன் இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க டாக்டர்? நான் உங்களை போலீஸ்ல மாட்டி விடணும்னா நான் இங்க வந்து உங்ககிட்ட பேசுவேனா? உங்க பிரச்சனை எனக்கு எல்லாமே தெரியும். முதலியே என்கிட்ட நீங்க ஓப்பனா சொல்லியிருந்தா இதை நான் வேற மாதிரி டீல் பண்ணிருப்பேன். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் வாயை திறக்காம அழுத்தமா இருந்துட்டீங்க. இப்ப நீங்க சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க. ஓகே, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். காஞ்சனா, இது தப்பு இல்லையா? இது சட்டப்படி பார்த்தா தப்புதான். அதை நீங்க செஞ்சுட்டீங்க. இனிமே நடக்க வேண்டியது என்னன்னு யோசிப்போம். இப்ப எனக்கே என்ன பார்க்க பிடிக்கல. முதல்ல இந்த குற்ற உணர்ச்சியை விடுங்க. நீங்க கொலை பண்ணது சாரி. அவன் சாக வேண்டியவன் தான். எத்தனை பேர் வயித்துல அவன் அடிச்சிருப்பான். பணத்துக்காக எத்தனை பேர் அவன் அவமானப்படுத்திருப்பான். எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்க அவன் தூண்டி இருப்பான். அவன் எத்தனை பேரை கொலை பண்ணியிருப்பான். நீங்க செஞ்ச காரியத்தினால உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பாங்க. இதெல்லாம் மோசமான கனவு நினைச்சு மறந்துருங்க. குணப்படுத்த முடியாத ஒரு பேஷண்ட் இறந்துட்டாருன்னு நினைச்சு மனசை தேத்திக்கோங்க. உங்களை மாதிரி சர்வீஸ் மைண்ட் டாக்டர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நானும் எல்லாத்தையும் மறந்துடுறேன்.
பூஜைக்கா வந்தீங்க? ம், நான் என் பொண்ணுக்காக வந்தேன். உங்க வயித்துக்குள்ள தூங்குறாளே அவளுக்காகவா? ம், குழந்தை வயித்துக்குள்ள இருக்கும்போதே நம்ம பேசுறதெல்லாம் அது கேட்கும், தெரியுமா? ம், ம். ஆ, நிஜமா கேக்குமா? ம். நம்ம யாரோட பேசுறோம், எப்படி பேசுறோம் எல்லாத்தையும் கேக்குமா. நம்ம சந்தோஷமா இருந்தா பிறக்கிற குழந்தையும் சந்தோஷமா இருக்கும். நாம அழுமூஞ்சியா இருந்தா பிறக்கிற குழந்தையும் அழுமூஞ்சியா இருக்குமா. ஐயோ, என் குழந்தை என்னங்க ஆச்சு? ஓ, குழந்தைங்க குறுக்க வந்துட்டாங்களா? நான் பயந்துட்டேன். ஒரு நிமிஷம். வைதேகி, வைதேகி இரு. பிரியா, இந்தம்மா உன் குழந்தை. வேண்டாம், பிரியா, என் கண்ணு முன்னாடி கொண்டு வராதீங்க. பிரியா, இது உன் குழந்தைடி, முகத்தை பாரு. சொன்ன கேட்க மாட்டீங்க, அதை தூக்கிட்டு போயிடுங்க. பிரியா, பிரியா, அத்தை சொல்றத கேளுமா, இது உன் குழந்தை. நீங்க வாங்கி அந்த குழந்தை வேண்டாம், தூக்கிட்டு போங்க. வேண்டாம் சொல்றேன்ல, தூக்கிட்டு போங்க. என்ன பண்ண? ஏய், தூக்கிட்டு போங்க. குழந்தைடி, ஏய், வேண்டாம். சொல்றேன்ல. நிறுத்துடி. உன் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லு. வைதேகின்னு பேரு வைங்க. ஆ, வைதேகி, ஏன் அந்த பேரை செலக்ட் பண்ண? வைதேகி பூமாதேவிக்கு பிறந்தவ. அவ என் குழந்தை இல்ல. ஐயோ, பயத்துல மயக்கமே வந்துருச்சு போல இருக்கே. என்னங்க, என்னங்க? என்ன பயந்துட்டீங்களா? உங்க பேச்சு மட்டும் இல்லைங்க, உங்க மனசும் குழந்தை மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? என்னாச்சு? நம்ம கார் முன்னாடி 2 குழந்தைங்க வந்துச்சு. நீங்க நல்ல வேளை பிரேக் போட்டுட்டீங்க. அந்த ஷாக்ல நீங்க மயக்கமாயிட்டீங்க. நான் வேணா கார் ஓட்டட்டுமா? இல்ல இல்ல, நானே ஓட்டுறேன்.
தம்பி தம்பி, இந்த பக்கம் ஒரு பொண்ணு சாண்டல் மெரூன் கலர்ல புடவை கட்டிட்டு வந்தாளா, பாத்தீங்களா? பாட்டி, நானே என் ஒய்ஃபை தேடிட்டு இருக்கேன். இங்க தான் எங்கேயாவது இருப்பா. நீங்க பாருங்க, நான் பார்த்தாலும் சொல்றேன். அர்ச்சனா, அர்ச்சனா. பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு மாமா. சரி, பாட்டியும் பிரியாவும் எங்க? அதோ பாட்டி அங்க இருக்காங்க மாமா. பிரியா எங்க? பாட்டி, ரோகிணி, பிரியாவை காணுண்டி. நான் அவளை தொலைச்சிட்டேன்டி. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா, பூஜை முடிஞ்சு பிரசாதம் கொடுத்தா அத வாங்கிட்டு திரும்பினேன். அது வரைக்கும் பக்கத்துல நின்ன பிரியாவை காணுண்டி. கோயில் முழுக்க சல்லடை போட்டு சலிக்காத குறையா தேடி பார்த்துட்டேன். பிரியாவை எங்கேயும் காணுண்டி. அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க தானே பாட்டி சொன்னேன். பாட்டி, வெளியே போய் தேடி பாத்தீங்களா? வெளியில எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்ப்பா. நீங்க அவளுக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்னீங்களா பாட்டி? இல்லப்பா, நான் எதுவும் சொல்லல. அவதான் கோயிலுக்கு வந்ததுல இருந்து யானையை பார்க்கணும் யானையை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் தேடி பாக்குறேன். நீயும் இங்கே இரு. மாமா, பாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? எங்கேயும் இல்ல. நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டா போல இருக்கு. நல்லா மாட்டின. பாட்டி, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. பிரியாவை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். நான் அவ கையை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்திருக்கணும். கொஞ்சம் அசந்துட்டேன். மூர்த்தி, சீக்கிரமா போய் அவளை தேடுறா. நான் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். ரோகிணி, நீ உன் கார்ல பாட்டி வீட்டுக்கு கூட்டு போ. சரிங்க மாமா, நான் கூட்டு போறேன். மாமா, கார் சாவிய காணோம். சரி, என் கார்ல விட்டுருப்ப. வா போய் பார்க்கலாம். வாங்க பாட்டி. வாங்க பாட்டி. மாமா, என் காரை காணோம். உன் காரை எங்க பார்க் பண்ண? காரை இங்க தான் பார்க் பண்ணேன். ஆமாண்டா, காரை இங்கதான் நிறுத்தினா. ஒருவேளை அக்கா காரை எடுத்துட்டு போயிருப்பாளோ? வரும்போது அவளே கார் ஓட்டுறேன்னு சொல்லிட்டே இருந்தா. அவளால கார் ஓட்ட முடியுமா? தெரியலையே மாமா. நான் உன்னை கூப்பிட்டு கூடாதா? எல்லாம் ஏன் தப்பு. சரி, யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. இதா, நீ பாட்டி கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ரோகிணி, சித்திக்கு போன் பண்ணி பிரியங்கா வந்திருக்காளா இல்லையான்னு கேளு. ரிங் போயிட்டே இருக்கு, போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு. போங்க மூர்த்தி, நீங்க போங்க பாட்டி. கிளம்புறோம் மாமா. போங்க. உள்ள வாங்க. இதான் உங்க வீடா? அழகா இருக்கு. உள்ள வாங்க. இன்னொரு நாள் வரேன். ஏன், இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா?
என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுட்டு வாசலோட போன எப்படி? உள்ள வாங்க. ம், என்ன யோசனை? ஒரு 10 நிமிஷத்துல போயிடலாம். உள்ள வாங்க. ம், வாங்க ப்ளீஸ், வாங்க. 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 நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் இதை வச்சுட்டு வந்துடுறேன். அர்ச்சனா, என்ன சொல்லி இவ்வளவு சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அர்ச்சனா, ஆட்டோ பிடிச்சு வந்துட்டியா? நான் கோயில் முழுக்க தேடிட்டு பதறி போய் வந்திருக்கேன். சும்மா வெறுப்பேத்தாதீங்க. உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஹாஃப் அன் ஹவர்ல வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. ஃபோன் பண்ணா ஃபோனே அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு பொண்டாட்டி மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? என் போனை நான் ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு வந்துட்டேமா. எல்லாத்துக்கும் பதில் மட்டும் கரெக்டா வச்சிருக்கீங்க. கோயிலுக்கு போகணும்னு உங்ககிட்ட 2 நாளா சொல்லிட்டு இருந்தேன். ஒரு அரை நாள் எனக்காக ஒதுக்க முடியாதா? ஒரு அர்ஜென்ட் கேஸ், நான் என்ன பண்ண முடியும்? தெரியாம தான் கேக்குறேன். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட பார்த்து அந்த பணத்தை போய் கொடுத்தா என்ன? ஒரு 4 மணி நேரம் லேட்டா போனா அப்படி என்ன பிரச்சனை வந்துரு போகுது? நீ வேற ஹாஃப் அன் ஹவர் லேட்டா போனதுக்கு அவன் கத்தி உன் பணமே வேணான்னு சொல்லி எடுத்துட்டு போக சொல்லிட்டான். ஓ, அப்பவே அவர் உங்களை உடனே திருப்பி அனுப்பிட்டாரு. அப்போ இவ்வளவு நேரம் நீங்க எங்க போய் சுத்திட்டு வர்றீங்க? அவினாஷ்க்கும் நட்ராஜுக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சு. அவன் டென்ஷன்ல நான் தண்ணி அடிச்சாகணும், என்ன பார்ல டிராப் பண்ணுன்னு சொன்னான். அவனை அப்படியே விட்டா திரும்பவும் நட்ராஜ் கிட்ட போய் தகராறு பண்ணுவான்னு அவனை பேசி கூல் பண்ணி இப்பதான் பார்ல டிராப் பண்ணிட்டு வரேன். அதான் லேட். ஓ, என் கூட கோயிலுக்கு வரதை விட அவினாஷ பார்ல டிராப் பண்றதா முக்கியமா போச்சு இல்ல? எனக்கு உன்னை விட யாரும் முக்கியம் இல்லம்மா. இதான் கடைசி. இனிமே உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். போதுமா? உங்க பேச்ச நான் நம்ப மாட்டேன். எத்தனையோ தடவை நீங்க இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. சத்தம் போடாத, என் பொண்ணு பயப்பட போறா. நிஜமா அர்ச்சனா, நீ கோவப்படுறத பார்த்து என் பொண்ணு பயப்படுறா. நான் வேணா என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லட்டுமா? ஐஸ் வைக்காதீங்க. அப்படி இல்ல அச்சு. நான் ஐயோ, ஏங்க உங்க கூட சண்டை போட்டதுல ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்ன? என்ன கோயில்ல இருந்து ஒரு பொண்ணு கார்ல டிராப் பண்ணா. நான் அவளை ஹால்ல உட்கார வச்சுட்டு வந்தேன். நீங்க வரும்போது பாக்கலையா? இல்ல அர்ச்சனா, நான் உன் டென்ஷன்ல அப்படியே நேரா மேல வந்துட்டேன். இங்க எனக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சு போயிடுச்சு. குழந்தை மாதிரி பேசுறா. வாங்க, நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க. ஐயோ, இங்க தானே உட்கார வச்சுட்டு போனேன். எங்க போன? என்ன அர்ச்சனா அது?
கேட்டை சாத்தி வைக்க மாட்டியா? நான் உள்ள இருந்து வரேன், ஒரு பொண்ணு ஹால்ல உட்காந்து இந்த பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கா. சரி நீ யாருமான்னு கேட்டா அந்த பொண்ணு பேந்த முழிக்கிறா. பாவம், அந்த பொண்ணு வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது. இப்பதான் இந்த பொம்மையை பிடிங்கிட்டு அவளை துரத்திட்டு வரேன். ஐயோ அம்மா, அவ தான் கோயில இருந்து என்னைங்க கொண்டு வந்து டிராப் பண்ணா. ஐயோ, என்னடி சொல்ற? அப்ப நீ மாப்பிள்ள கூட வரலையா? ஐயோ, அந்த கதையெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். அந்த பொண்ணு இங்க வாசல்லையா நிக்கிறா? இல்லடி, இப்பதான் அவளை துரத்திட்டு கேட்டை சாத்திட்டு வரேன். போமா. ச்சே. தெரியுமா, அந்த பொண்ணு பயங்கர இன்னோசென்ட். வழியில ஒரு குழந்தை காருக்கு குறுக்க வந்ததுக்கே பயத்துல மயக்கம் போட்டுட்டா. அவளை போய் வீட்டை விட்டு துரத்திருக்காங்க. அர்ச்சனா வீடு அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க. அப்புறமா அவங்க வீட்டுக்கு போய் சாரி கேட்டுக்கலாம். அவ வீடு எனக்கு தெரியாதே. ஃபோன் நம்பர் அதுவும் கேக்கல. சுத்தம். ஆனா அந்த பொண்ண நான் எங்கேயோ பார்த்திருக்கேங்க.